வெல்கம் டு கூகுள் ஃபேமிலி. ஈஸி அண்ட் டேஸ்டி இட்லி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் பருப்பு, 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மட்டும் இருந்தால் போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் கூட நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம், அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு கூட எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு நம்ம வதக்கிட்டு இருக்கோம், அது நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணுமோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, இதுதான். பெரிய அளவு இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. சிம்பிளாகவே நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எதுவும் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பில் இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே இந்த பருப்பில் இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே எடுத்து நம்ம அந்த மசித்த பருப்பில் இதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வர அளவுக்கு அந்த பருப்பை நம்ம கொதிக்க வச்சு தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு இட்லி எடுத்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.